வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம வந்து Oppo F15 ஓட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ பார்க்கலாம். இந்த ஃபோனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, இதை பற்றிய முழு விவரங்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓப்போவோட ஒரு பாப்புலரான ஒரு சீரிஸ் வந்து இந்த எஃப் சீரிஸ். கடைசியாக வந்தது வந்து F11. ஆனால் வந்து அதுக்கிடையில் வந்து அந்த F15 கொண்டு வராமல் டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. ரெனோ சீரிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு வழியாக இந்த F15 கொண்டு வந்திருக்காங்க. இடையில 13 எங்கேன்னு கேட்காங்க. 13 வந்து அவங்களுக்கு ராசி இல்லாத ஒரு நம்பர் சைனாவில். ஸோ வந்து எப்போவுமே வந்து 13 நம்பரை வந்து விவோ ஓப்போலாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து Oppo F15 டைரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து Oppo F15 அன்பாக்சிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஸோ இப்போ Oppo F15 பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து Oppo F15 வருது. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் இது. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா சில மேனுவல்ஸ், சிம் எஜெக்டர் பின், சாஃப்ட் பேக் கேஸ். இது வந்து Oppo F15. இது வந்து 2 கலரில் வருது, லைட்னிங் பிளாக் மற்றும் யூனிகார்ன் ஒயிட். ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த யூனிகார்ன் ஒயிட். ஒரு பர்பிள்லேருந்து ப்ளூ போய் ஒயிட் போகிற மாதிரியான ஒரு ஷேடில் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. ஒரு தின்னான ஒரு லைட் வெயிட்டான ஒரு டிவைஸாகவும் தெரியுது. ஹூக் 3 சார்ஜர், டைப் சி கேபிள் மற்றும் கியர் ஃபோன் வந்து பாக்ஸில் கிடைக்குது. இப்போது இதான் வந்து Oppo F15. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 7.9 திக்னஸில் இருக்குது மற்றும் வந்து 172 கிராம்ஸ் வெயிட். ஸோ வந்து ஒரு லைட்டான ஒரு ஃபோன் இது. பிளாஸ்டிக் பாடி தான். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோனால இந்த விட்த் குறைவாக இருக்குது, கொஞ்சம் நீளமாக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அடக்கமாக நல்லாவே இருக்குது. இப்போது இந்த ஃபோனோட டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. மேல் பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, சைட்ஸ் வந்து கர்வ்டாக இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக், மைக், யூஎஸ்பி டைப் சி போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் சிம் ட்ரே. சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 2 சிம் மற்றும் ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போடலாம். டூவல் வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது மற்றும் வைஃபை காலிங்கும் இந்த ஃபோனில் இருக்குது. இப்போது இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஒரு 6.4 இன்ச் டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஃபுல் HD+ டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே இது. ஸோ டிஸ்பிளே இது பார்க்க நல்லாவே இருக்குது. 430 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 408 பிக்சல்ஸ் பெர் இன்ச். ஸோ வந்து கலர்ஸில் வந்து பார்க்க நல்லா இருக்குது. நல்ல ஒரு டிஸ்பிளேயாக எனக்கு தோணுது. உள்ளுக்கு வந்து ரெயின்லேண்ட் டியூவி சர்டிஃபைட் நைட் ஷீல்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஐ கம்ஃபர்ட் மோடும் இருக்குது, ஆன்டி ஃப்ளிக்கர் மோடும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே நல்லாயிருக்கு. வாட்டர் ட்ராப் நாச்சோடி இது வருது. ஆனால் பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ இதோட சாஃப்ட்வேருக்கு வருவோம். Android 9 இது ரன் ஆகுது. அவங்களோட ColorOS 6.1.2 கொடுத்துருக்காங்க. இப்போ ColorOS 7 வரை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. லேட்டாக அந்த ஃபோனை ரிலீஸ் பண்ணும்போது ஏன் வந்து ColorOS 7 அவங்க ரிலீஸ் பண்ணலங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஃபீச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்போ ஃபோன்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா அதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயும் இருக்குது. ஸ்மார்ட் சர்வீஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிரைவிங், ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கன்வீனியன்ஸ் டூலில் போய் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை ஒரு 0.5 செகண்ட்ஸ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். நேவிகேஷன் பட்டன் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் எனேபிள் பண்ணலாம். இந்த பட்டன்ஸோட பொசிஷனை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அசிஸ்டி பால்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸ்மார்ட் சைட் பாருங்கிற ஒரு குயிக் ஆக்சஸ் செட்டிங்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஜெஸ்டர் எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜெஸ்டர் ஆக்ஷன் மூலமாக சில ஆப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓஃபா கேமரா, வீஃபா டர்ன் ஆன், ஃப்ளாஷ் லைட், இந்த மாதிரி ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கால் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஆட்டோ ஆன்சர் when phone is near, மோட் ஸ்விட்சிங் டியூரிங் கால்ஸ், ஃப்ளிப் டு மியூட் இன்கமிங் கால்ஸ், அதுக்காக ஸ்மார்ட் கால் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பார்த்திங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது மற்றும் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷனும் இருக்குது, அதுவும் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஆப் லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஆப்ஸை நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அல்ல ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலமாக நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். FM ரேடியோ இருக்குது, OTG சப்போர்ட் உண்டு. சென்சர்ஸில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸும் கொடுத்துக்கிறாங்க. சரி, இப்போ வந்து ஹார்ட்வேருக்கு வருவோம். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரணும் இல்லையா, லேட்டாக வந்தாலும் பழைய ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மீடியாடெக் P70 ப்ராசஸரில் இதுவும் இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து இந்த Oppo F11 கூட இந்த சேம் P70 தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதே ப்ராசஸர் தான் இப்போவும் வந்து இந்த F15 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த விலைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ உள்ள புதிய காம்படிட்டிவ் மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா
லேட்டஸ்ட்டான அந்த சிப் செட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இன்னுமே வந்து அந்த பழைய அந்த மீடியாடெக் P70 ப்ராசஸர் இதை இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. பப்ஜி விளையாடுறதுக்கு, கால் ஆஃப் டியூட்டி இதுக்கெலாம் ஓகே. இது வந்து நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராசஸர் தான். ஆனால் வந்து இப்போ அதை விட கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர்லாம் வந்ததுனால இந்த வேலைக்கு இது வந்து கொஞ்சம் பழசாக தோணுது. ஏன்னா வந்து எஃப் லெவலில் கூட இதே தான் கொண்டு வந்துட்டுருந்தாங்க. ஸோ அதே இதுலேயும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான நார்மல் டாஸ்க் அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ப்ரௌசிங் பண்ணுறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கு எதுக்குமே பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் கூட நீங்கள் விளையாடலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் கண்டிப்பாக நான் எதிர்பார்த்துருந்தேன் F15ல். ஆனால் வந்து சேம் ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. WOOC 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. 30 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு 50% சார்ஜ் ஆகும். 72 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகுது. இப்போ கேமராவுக்கு வருவோம். பின்பக்கம் வந்து குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 4 கேமரா பின்பக்கம் இருக்குது. மெயின் கேமரா வந்து 48 மெகாபிக்சல் f1.79 அப்பர்ச்சரோடி வருது. செகண்ட் கேமரா வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 190 டிகிரி அல்ட்ரா வைட் கவரேஜ் கிடைக்குது. ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் மற்றும் இன்னொரு 2 மெகாபிக்சல் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. 3 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோஸும் எடுக்கலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. EAS இருக்குது. ஆனால் 4K வீடியோ கிடையாது. நீங்கள் 1080p வரைக்கும் தான் மேக்ஸிமம் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ சில சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஓப்போவோட F15 லேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இருந்தாலும் வந்து ஒரு லேட்டஸ்ட்டான விஷயங்கள் வந்து அவங்க இதில் கொண்டு வரல. நல்ல ஸ்க்ரீன் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கலர் வந்து நல்லா இருக்குது. நிச்சயமாக ஒரு டீசெண்டான கேமராவும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓப்போ நீங்கள் கடையில் போய் நிறைய பேருக்கு ஓப்போலாம் வாங்குறாங்க. அவங்கள வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் வந்து பெட்டராக நான் வந்து இந்த கண்டிப்பாக இந்த ஃபோனில் எதிர்பார்த்தேன். லேட்டாக வந்ததுனால இன்னும் பெட்டரான ஸ்பெக்ஸ் இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்த்தேன். அதெல்லாம் இல்லாமல் இந்த பழைய ப்ராசஸர்லேயே காலத்தை ஓட்டிட்டாங்க இந்த ஃபோனில். ஸோ இந்த ஓப்போ F15 பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் ரெண்டு விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.